அவரோட கிளாஸ் முடிஞ்சதோட அம்மாவோட கிளாஸ் ஈர சரி பண்ணுவானா? ஆ உங்களோட கிளாஸ் தொடர்ந்து உங்க அம்மாவோட கிளாஸ் ஈர சொல்லி கொடுங்க. ஆ ஆ, கடைசியா சரி சரி. கடைசியா நாங்க என்ன பார்த்தோம் சொல்லுங்க. மருதனுடைய அடையாளம். மத்தியினுடைய அடையாளங்கள். சொல்லுங்க. மத்த பத்தி சொல்லுங்க. மத்தினா என்ன? மருதுனா நீட்டுறது. ஆஹா. ஹலோ. சொல்லுங்க வேற. அவ்வளவுதானா? ஆ யா சுக்குன் செய்யப்பட்ட யா வாவ் அதெல்லாம் மத்தியனுடைய எழுத்துக்கள். ரெண்டு தானா? சுக்குன் செய்யப்பட்ட யா, அடையாளம். சுக்குன் செய்யப்பட்ட வா, அப்படியா? ஆ மத்தியினுடைய எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? மூணு இருக்கு. ஆ. எதெல்லாம்? அதான் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், அப்புறம் வந்து அலிஃப். அலிஃப். ஆ. குட். ம். வேற. அப்புறம் ஃபத்தஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, மத்தின் அடையாளம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து அடையாளங்கள். அடையாளம்டா? ஹரக்கத். மத்தியினுடைய அடையாளங்கள். ம். ம். நஸ்தஈன் என்றதை எத்தனை அளவு விட்டோம்? மூணு அளவு. 3 செகண்ட் 3 செகண்ட். பிழை. பாத்தீங்களா? 3 செகண்ட். 3 செகண்ட்ங்கிறது பிழை. 4ல இருந்து 5 விரல் மூடி திறக்கிற அளவு. 4ல இருந்து 5. ஒரு விட இல்லையே இல்ல. எத்தனை விட வறுமைக்கு? ஆ ம். ஒன் ஷாட்ல விட வராது. ஒன் ஷாட்ல அதுக்கு ஆன்சர் வர்றது பிழை. ஹலோ. பிழை சொன்னது. இதுல நீட்டுறதுங்கிறது மூணு. ஒரு ம். அளவு மட்டுமல்ல, 3 வகையான அளவு அழைக்கிற. ஏதாவது உங்களோட விரும்பியது நீட்டலாம். புரியல. புரியல. இப்ப நீங்க விட என்ன சொன்னீங்க? மூணு நான் செகண்ட் வந்து அல்லது 3 செகண்ட். அப்படிதான் சொன்னீங்க. 4ல இருந்து 5 விரல் அளவு அப்படி மூடி அல்ல. மூடி திறக்கிற அளவு. 3 வகையான ஆன்சர் வரும் அதுக்கு. ஒன்று நீங்க 3 செகண்ட் நீட்டலாம், அல்லது இரண்டு ம். செகண்ட் நீட்டலாம். ம். பாருங்க. 2 அல்லது 3 செகண்ட், அல்லது 2க்கு 3க்கு இடையில நீட்டுறதுங்கிறது பிழை. ம். இல்லைங்களா? 2க்கும் 3க்கும் இடையில நீட்டுறதுன்றா பிழை. அதே மாதிரி 5க்கும் 6க்கும் இடையில நீட்டுறதுன்றாலும் பிழை. அளவு 4 அளவு, அல்லது நீங்க 5 அளவு, அல்லது 6 அளவு நீட்டலாம். ம். இல்லைங்களா? ஆ. இதை விட செல்ற ஒழுங்கா பிடிச்சுக்கிறோமா? ம். ஹைர். நாங்க இன்றைக்கு அடுத்த முக்கியமான கான்செப்டுக்கு வருவோம். எப்படி நாங்க திக்காம சரளமாக ஓதுறது என்ற பகுதி. நீங்க போன கிளாஸ்ல அந்த வசனத்தை ஓதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. ஈயாக் நஅபுது வ ஆ. ஈயாக் நஸ்தஈன் இந்த வசனத்தை அப்படித்தானே லைட்டா ஆ. கஷ்டப்பட்டீங்க. ராகம் எடுத்து அந்த ஓதுற அமைப்புல ஓதுறதுக்கு சின்ன கஷ்டமும் பட்டீங்க. இன்றைய தலைப்பு உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா?
எப்படி நாங்க திக்காம எழுது. ஓதலாம் என்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹைரன் குர்ஆனை பார்த்து நாங்க சரளமா ஓதுறதுக்கு எங்கிட்ட 2 உறுப்புகள் தொழிற்படும், ஒர்க் பண்ணும். ஒன்று எங்கட கண், அடுத்தது சொல்லுங்க, வாய். எங்கட வாய். கண் இல்லாம வாயால மட்டும் ஓதலுமா? ம்ஹும். இயலாது. அப்படித்தானே? ஆமா. அதே மாதிரி வாயால மட்டும் ஓதலுமா கண் இல்லாம? ம்ஹும். இயலாது. கண்ட ஹெல்ப் இல்லாம ஓத இயலாது. ரெண்டும் முக்கியம். ஹைர். இது ரெண்டும் இப்படியான எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் என்றால் இந்த அமைப்புல ஃபங்க்ஷன் ஆகணும். என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். கண் என்ன செய்யுது? வேகமா இருக்கு. கொஞ்சம் வேகமா முன்னாடியே போகுது. வாய் என்ன செய்யுது? கொஞ்சம் பின்னாடி இருக்கு. ஆஹ் அதை நாங்க சொல்ற எப்படி என்றால் கண் முன்னாடி போக பின்னாடி என்ன செய்யணும்? வாய். வாய் போகணும். ஃபாஸ்டா போறதில்ல, கண்ணை தொடர்ந்து வாய் பயணிக்கணும். ம். கண்ணால பார்த்து கொண்டு போகக்குள்ள வாய் வரணும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த வசனத்தை எடுத்தீங்கன்றால் கண்ணால இப்படி ஈயாக்கண்டு பார்த்து கொண்டு போகக்குள்ள பின்னாடி என்ன செய்யணும்? ஈயாக்கண்டு சொல்லி ஓதிக்கொண்டே போகணும். வாய் முன்னாடி பார்த்து கொண்டு போக ஓதிக்கொண்டு போகணும். சரியா? விளங்கினா அப்படின்ட்டு. ம். ம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் வசனம் ஒன்றை நாங்க திக்காம ஓதுறதுக்கான சில விஷயங்கள் இங்க. முதலாவது, நாங்க ஓதுறதுல கண்ணால ஓதுறது ஸ்பீடா வாயால ஓதுறது ஸ்பீடா? கண்ணால ஒரு. எஸ், கண்ணால ஓதுறது தான் சரி மற்றும் ஸ்பீட் ஆகும். கண்ணால ம். ஓதுறது சரி மற்றும் ஸ்பீடாக இருக்கும். ம். சரியா? எனவே வாயினுடைய உச்சரிப்பு வேகம் அதற்கு நாங்க சமப்படுத்துறோம். வாயில எங்களால வாயால ஃபாஸ்டா ஓத இயலாது. அப்படிதானே? ம். வாய்க்கண்டு ஆமா. சொல்லி ஒரு ஸ்பீட் தான் நிக்கிற, ஒரு லிமிட்டடான ஸ்பீட் தான் நிக்கிற, அதுக்கு மேல போக இயலாது. அப்படி என்றால் ம். எங்கட வாயினுடைய ஸ்பீடுக்கு எங்கட கண் இந்த ரீடிங்க இது கண்ணால ஓதுறதுக்கு என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். இது முதலாவது விஷயம். சரியா? சரி, இப்ப நாங்க ஒரு விஷயத்துக்கு வருவோம். சரளமாக ஓத முடியாத சந்தர்ப்பங்கள் எப்ப எல்லாம் எங்கட ஓதல் திக்கி கொண்டு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு வரும் என்கிறத பார்ப்போம். சரியா? முதலாவது, ம். இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல். என்ன அப்படின்னா? ம். முன்னாடி போயிடக்கூடாது. அப்படின்னா என்னது? ரெண்டும்னா இது ரெண்டும் கண்ணும் வாயும். ம், ஒன்றை ஒன்று முந்துதல்டா. வா. கண்ணுக்கு முன்னாடி வாய் போறது. வெரி குட். கண்ணுக்கு முன்னால வாய் வந்துச்சு என்றால் என்ன நடக்கும்? ம். போதேல்மா. ஆஹா. ம். ரெண்டாவது, இரண்டுக்கும் இடைவெளி நிலுதல். அப்படின்டா என்ன பண்ணுறான்? அதாவது லேட்டா ஓடுறது. அதாவது லேட்டாக எல்லாம் பாத்துக்கோங்க. ஈயாக்கன்னு சொல்லி கண்ணால பாக்குறீங்க, ம். ஈயாக்கு ஓத ஸ்டார்ட் பண்றீங்க. ம். அந்த டைம் என்ன செய்யுது? கண் பாரு புக்குன்னு இங்க ஓடிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு. நீங்க இப்பதான் ஐயாக்க ஓத ம். ஆரம்பிச்சிருக்கீங்க, கண் என்ன செய்யுது? அதோட ஸ்பீடுக்கு இங்க வந்துட்டு இப்ப இந்த இவ்வளவு துண்டும் என்ன செய்யல, அது உங்களுக்கு சரியா ஓத இயலாது. ம். ஏன்னா கண் பார்வை போயிடுச்சு, எல்லாம் மறந்துட்டு. இப்ப இதுல ஓதுறதுங்கிறது அந்த இடத்துல சாத்தியம் இல்ல. விளங்குதா? இப்ப எப்படி இல்லை இடைவெளி நிலுது? அடுத்த கிளாஸ்ல அ, விளங்குபடுத்த புரியுது புரியுது. புரியுது. மூணாவது வாங்க, கண் வாசிப்பின் வேகத்திற்கு வாயிலான வாசிப்பு
மாறுதல் என்ன அப்படின்னா? கண்ல பார்க்கறது ஒண்ணு, வாயில வாசிக்கிறது. விளங்கல. சரியா பார்க்காம ஓதுறது. இல்ல, சரியா பார்க்காம ஓதுறது இல்ல. கண் என்ன செய்யும் ம். வளமையா? ஸ்பீடா தான் போகும். ம். அப்படிதானே? ஆ. கண் போற ஸ்பீடுக்கு நீங்க வாயால ஓதி என்ன நடக்கும்? அதான் அது. ஆ. ஆ. கண்ணால ஸ்பீடுக்கே நீங்க வாயால ஓது வெளியிட்டீங்கன்னா எல்லாம் பல 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 பலன்னு போகும். ஒன்றும் தெளிவில்லாம தெளிவாக மயக்கமா தான் வரும். சரியா? ம். நாலாவது, இரண்டும் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொள்ளல் என்ன அப்படின்னா? ஒரே நேரத்துல ஓதக்கூடாது. இல்ல, கண்ணும் வாயும் ஒரே நேரத்துல இப்ப கண்ணும் வாயும் ஒரே நேரத்துல. ஓதக்கூடாது. எஸ், பாத்துக்கிறோங்க. எனக்கு எல்லாத்துக்கும் உதாரணத்தை வச்சு விளங்கப்படி தெரிஞ்சுக்கணுமா? இப்ப நாலாவது பாருங்க. ம். ஈயா கண்டு ஓதுறீங்க. இந்த க கண்டத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க கண்ணால. வாயும் என்ன செய்யுது? ம். க என்றத்தான் உச்சரிக்குது. அதுக்கு பின்னால நீங்க கண்ணால பார்க்கலன்னு சொன்னால் உங்களோட வாயும் ஓதாது. அப்படிதானே? ம். கண்ணும் ஆமா. பார்க்கல, வாயும் அதை ஓதாது. எனவே க என்றதோட என்ன நடக்கும்? எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். ஸ்ட்ராக் ஆயிடும். ஸ்ட்ரக் ஆகி அப்படி நிற்கும். ஈயா க க க க க க ந ந ந க ந க நன்னு சொல்லி ரிப்பீட் பண்ணி ரிவர்ஸ் கியர் போட்டு 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 நிற்கும். அது பிழை. அண்டர்ஸ்டாண்ட்? விளங்குது சொல்றது? ஆ. விளங்கு. விளங்குது. இந்த நாளையும் இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யணும்? ஒழுங்கா பார்த்து. எஸ், நல்ல கவனமா பார்த்து ரெடி ஆயிட்டு வரணும். சின்ன விஷயம். ம். எனக்கு வந்து விளங்கப்படுத்தணுமா? அம்மா ஜெயம் எழுதணும். ஆ. சரி.